வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றை இன்றைக்கு நான் இதில் செய்ய இருக்கிறேன். அதாவது 40 வினாக்கள் கொண்ட ஒரு பகுதி ஒன்று வினாத்தாள். அப்போ அதற்குரிய விடைகளையும் நான் இதில் ஒவ்வொரு வினாக்களையும் சொல்லுகிற போது அதற்கான விடைகளும் இதில் உங்களுக்கு சொல்லப்படும். ஆனபடியால் நீங்கள் முழுமையாக இந்த 40 வினாக்களையும் சரியான முறையில் வாசித்து அதற்குரிய சரியான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மற்றது பரீட்சைக்கு ஒரு மாடல் பேப்பராக இந்த வினாத்தாள் உங்களுக்கு அமையும். ஆனபடியால் இன்றைக்கு நான் தரம் 11 வரலாறு மாணவர்களுக்கான பகுதி 1 வினாத்தாள் 1 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். முதலாவது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது தீப வம்சத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை குறைக்கும் வகையில் எழுதப்பட்ட புராதன இலக்கிய மூலாதாரம் ரெண்டு வரணும் அதுல எழுத்துப்பில. அதாவது தீப வம்சத்தில் இருக்கிற குறைபாடுகளை குறைக்கும் வகையில் எழுதப்பட்ட புராதன இலக்கிய மூலாதாரம் என்றதுல இதற்குரிய சரியான விடை மகாவம்சம் என்பதுதான் இதனுடைய சரியான விடை. அதாவது 3வது விடை சரியானது. ஏன்னா இலங்கையின் வரலாற்றை கூறுகிற நூல்கள் 3: மகாவம்சம், தீபவம்சம், சூழவம்சம். இது தீபவம்சத்தில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கிற வகையில எழுதப்பட்ட இலக்கிய மூலாதாரம் தான் இந்த மகாவம்சம். மகாநாம தீரரால எழுதப்பட்டது. அடுத்தது நாங்கள் 2வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், செப்பனிடப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்ட கல்வெட்டின் வகை என்றதான் இந்த கேள்வி. அதாவது செப்பனிடப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்ட கல்வெட்டின் வகை. அப்ப இதுல உங்களுக்கு 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. 1 குன்று கல்வெட்டு, அதே போல சுவர் கல்வெட்டு, 3 தூண் கல்வெட்டு, 4 இருக்கை கல்வெட்டு. அப்ப இதற்குரிய சரியான விடை எதுன்னு சொன்னால், அதாவது சுவர் கல்வெட்டு தான் இதற்கு சரியான விடை. அதாவது தரம் 10 வரலாறுல 5ஆம் பக்கத்துல இதற்குரிய ஒரு அட்டவணையே இருக்கின்றது. அதாவது செப்பனிடப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்ட கல்வெட்டின் வகை சுவர் கல்வெட்டு. அப்ப அந்த அட்டவணையில நீங்க பார்த்தா தெரியும். தரம் 10 வரலாறுல செப்பனிடப்பட்ட கருங்கல் தூண்கள் எழுதப்பட்டவை தூண் கல்வெட்டு, கற்பாறைகள் இன்மேல் எழுதப்பட்டவை பாறை கல்வெட்டு, அதே போல மலர் ஆசனங்கள் போன்ற கற்பலகையில் எழுதப்பட்டவை இருக்கை கல்வெட்டு, கற்குகைகளின் பீலிகளின் அருகில் எழுதப்பட்டவை குகை கல்வெட்டு ஒரு அட்டவணையே இருக்கிறது. அப்ப இங்க 2வது வினாவுக்குரிய அதாவது சரியான விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2வது விடைதான் சரி, சுவர் கல்வெட்டு. அடுத்த 3வது வினா, குதிரைத்தலையும் மனிதனும் கொண்ட செதுக்கல் சிற்பம் காணப்படும் விகாரை. இதுல 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. இசுர்முனிய விகாரை, அபயகிரி விகாரை, கல்விகாரை, கிரிவிகாரை. அப்ப இது இசுர்முனிய விகாரை தான் இதற்கு சரியான விடை. முதலாவது. 3வதுக்கு முதலாவது. 4வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், இன்றைக்கு இது 38,000 வருடங்களுக்கு முன்னர். இதுல முதல் 30 இருந்தது, அது எழுத்துப்பில. 38,000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனித சமூகத்தின் வாழ்விடமாக திகழ்ந்த கற்குகை எது என்றதான் கேள்வி. அதாவது இன்றைக்கு 38,000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனித சமூகத்தின் வாழ்விடமாக திகழ்ந்த கற்குகை. அப்ப இதுல 4 கற்குகைகள் தான் தந்திருக்கணும். பட்டதொம்பலன, கித்துல்கல பெலிவன, அலிகல, பாகியன் கல. அப்ப இது சரியான விடை பாகியன் கல. 4வது வினாவுக்கு 4வது விடைதான் சரி. இதுவும் உங்களுடைய தரம் 10 வரலாறுல ஒரு படம் ஒன்று இருக்கு. அந்த படத்துக்கு கீழே இது அந்த களுத்துறை மாவட்டத்துல தான் இந்த குகை அமைந்திருக்கிறது. அதாவது பாகியன் கல என்ற குகை களுத்துறை மாவட்டத்தில் ஒரு படத்துக்கு கீழே அப்படியே அந்த போடப்பட்டிருக்கிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் சமூகத்தின் வாழ்விடமாக திகழ்ந்த கற்குகை. அடுத்தது 5வது வினாவை நிறுத்தம்னு சொன்னா, முறையான மரணச் சடங்கை பின்பற்றிய காலமாக கருதப்படுவது. அப்ப 4 இலங்கையின குடியேற்றங்கள்லாம் இந்த பாடம் வருது. 1 முன் வரலாற்று காலம், 2 பின் வரலாற்று காலம், 3 வரலாற்று காலம், 4 வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அப்ப இதுல முறையான மரணச் சடங்கை பின்பற்றிய காலம் முதலாவது விட தான் சரி. அதாவது முன் வரலாற்று காலம். நீங்க அந்த தரம் 10 வரலாறுல இந்த முன் வரலாற்று காலத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த வசனம் காணப்படுகிறது. அடுத்தது 6வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது வேலி இடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட கிராமங்களை இலக்கிய மூலாதாரங்களில் எவ்வாறு அழைக்கின்றனர் என்றதான் கேள்வி. அதாவது வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட கிராமங்கள் இலக்கிய மூலாதாரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்ப இதுல
வட்டகீகாம, பட்டாணகாம, பரிகித்தகாம, அதே போல கேவட்டகாம என்றெல்லாம் தந்திருக்கிறான். அப்ப இதுக்குரிய அந்த வேலியிடப்பட்ட என்று சொல்லுகிற போது நாங்க பார்த்தோம்னு சொன்னா பரிகித்தகாம என்றதான் சரியான விட. ஆறாவதுக்கு மூன்றாவது தான் சரி. இப்ப உதாரணமா இதுல பட்டகீகாமண்டா தச்சர் வாழ்ந்த கிராமம். அதே போல பட்டாணகாமன்னு சொன்னா துறைமுகத்தை அண்டிய கிராமம். அதே போல கியவட்டகாம மீனவர் வாழ்ந்த கிராமம். அப்ப இங்க வந்து தரப்பட்டது வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட கிராமங்கள். அப்ப இது வந்து பரிகித்த காம என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அப்ப நீங்கள் இதற்குரிய அட்டவணைகளை பாடநூலிலே இருக்கிறது. விவசாயிகள் வாழுகிற கிராமம் கசிகார காம, ரத்தினமகள் ஓர் பட்டை தீட்டுவோர் வாழ்ந்த கிராமம் மணிகாரகாம, அதே போல இடையர் வாழ்ந்த கிராமம் கோபாலகாம என்ற ஒரு பெரிய ஒரு அட்டவணையே இருக்கு. அப்ப இப்படியான வினாக்களுக்கு வந்து இவ்வாறு வினாக்களை கேட்கிற போது இவ்வாறு வினாக்கள் அமையலாம். அப்ப இது வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட கிராமங்கள் இலக்கிய மூலாதாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொன்ன பரிகித்த காம. அதாவது வந்து ஆறாவது வினாவுக்கு வந்து மூன்றாவது விடதான் இதுல சரியான விடை. அடுத்தது இதுல பார்த்தோம் ஏழாவது. கிராமத்து இல்ல தலைவர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவரே கமிக ஆவர் என்பதனை குறிப்பிடுபவர் யார்? அதாவது வந்து கிராம இல்ல தலைவர்கள் இருந்தால் கமிக என்பவர் தெரிவு செய்யப்படுவர். அப்ப இத இவ்வாறு குறிப்பிடுபவர் யார்? 4 பேர் தந்திருக்கிறார். புத்திர தேரர், தர்மகீர்த்தி தேரர், அதே போல புத்தகோச தேரர், மகாநாம தேரர். அப்ப இதுல சரியான விட புத்தகோச தேரர். மூன்றாவது விட தான் சரி. ஏழாவது வினாவுக்கு மூன்றாவது விடை புத்தகோச தேரர். ஏனென்றா இதுல இது மகாவம்சத்தை எழுதிய தேரர் தான் மகாநாம தேரர். அப்ப இங்க வந்து அந்த கிராம இல்ல தலைவர்கள இருந்துதான் கமிக தெரிவு செய்யப்படுவார். அடுத்தது எட்டாவது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் புராதன சமூகத்தில் வாழ்ந்த பெருமக எனப்படும் பிரபுக்களால் பயன்படுத்தப்பட்ட கல்லறை மயானம் இது வந்து வார அழைக்கப்படுகிறதான் கேள்வி. அப்ப எட்டாவது வினாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல 4 விட. ஒன்று இதெல்லாம் மயானங்களுடைய பெயர் பெரகல மயானம், இப்பன் கட்டுவ மயானம், உடரெஞ்சாமடம், மெகாதிலிக் மயானம். அப்ப இதுல வந்து இந்த புராதன சமூகத்துல வாழ்ந்த பெருமக என்ற பிரபுக்களால பயன்படுத்தப்பட்ட கல்லறை மயானம் எவ்வாறு அழைக்கப்படும் சொன்னா இப்பன் கட்டுவ என்றதான் சரியான விட. எட்டாவதுக்கு 2வது விடை. அடுத்த 9வது வினா புனித வெள்ளரசு மரம் நடப்படும் வைபவத்திற்கு கதிர்காமம் சந்தனகாமம் ஆகிய பிரதேச தலைவர்களை வரவழைத்த மன்னன் யார்? அதாவது இந்த புனித வெள்ளரசு மரம் நடப்படும் வைபவம். அப்ப இந்த புனித வெள்ளரசு மர கிளியை கொண்டு வந்தவர் சங்கமித்த இந்தியாவில இருந்து கொண்டு வந்தவன் சங்கமித்த, அதாவது ஜம்பு மூலப்பட்டின துறைமுகத்தினூடாக அது கொண்டு வரப்பட்டது. அப்புறம் இலங்கையில பல பாகங்கள்ல அது நடப்பட்டது. இப்ப கதிர்காமம் அதே போல வந்து அந்த நயினாதீவு அனுராதபுரம் அப்படி எல்லா இடங்கள்லயும் அது நடப்பட்டது. அப்ப இந்த வைபவத்துக்கு கதிர்காமன் சந்தனகாமம் இந்த பிரதேச தலைவர்களை வரவழைத்த மன்னன் யாரென்றதான் கேள்வி. 1 தேவநம்பியதீசன், 2 துட்டகைமுனு, 3 வலகம்பா, 4 வாசவன். அப்ப இது யார் அந்த மன்னன் சொன்னால் தேவநம்பியதீசன் தான் இவ்வாறு வரவழைத்தான். அதாவது கதிர்காமம் சந்தனகாமம் பிரதேச தலைவர்களை வரவழைத்த மன்னன் அந்த வைபவத்திற்கு தேவநம்பியதீசன் சரியான விடை. அடுத்தது 10வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதாவது புராதன கால அரச சபையில் உணவுச்சாலைக்கு பொறுப்பான அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இது வந்து உங்களுடைய பாடநூல்ல தரம்பத்து வரலாறுல இருக்கிறது. 1 மபுருமுகா, அதே போல மகமத, படகரிக, பதகு. அப்ப இதுல உணவுச்சாலைக்கு பொறுப்பான அதிகாரி யாருன்னு சொன்னால் அதாவது வந்து அதற்கு சரியான விட வந்து பதகு என்று சொல்லி சொல்றான். அப்ப அதுல வந்து இப்ப அந்த மபுருமுகா என்றது மகாராயாவை அழைக்கிறதான் மகுருமுகா. மகமத என்று சொல்லப்படுவது தலைமை அமைச்சரைத்தான் மகமத என்று சொல்றது. அதே போல படகரிக என்று சொல்லப்படுவர் பொருளாளரை குறிக்கும். ஆகவே இந்த உணவுச்சாலைக்கு பொறுப்பான அதிகாரி வந்து சரியான விட பதகு என்றதான் இந்த வினாவுக்கு சரியான விடை. அடுத்தது வார்ப்பம். இதுல வந்து 10வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் பின்வரும் வரலாற்று நிகழ்வுகளை கருதுக. இப்ப இதை வைத்துக்கொண்டு இங்க தரப்பட்ட கேள்வி. அதாவது ஒன்று ஏ வந்து முறையான அரசவரி அறவுடல், பி ஒவ்வொரு மாவட்டத்தை நிர்வகிக்க அமைச்சர்களை நியமித்தமை, சி அரசியல் அதிகாரத்தை மத்தியமயப்படுத்தல், டி தனது 10வது ஆட்சி வருடத்தில் கிராமங்களுக்கு எல்லை வகுத்தல், இலங்கைக்கு பௌத்த சமயம் கொண்டு வரப்படல். இது வந்து வரலாற்று நிகழ்வுகள். ஆனா இந்த வரலாற்று நிகழ்வுகள்ல வந்து அதாவது வசவ மன்னனோட தொடர்பு படாத விடைகள் என்றதான் கேள்வி. அதாவது வசவ மன்னனோட தொடர்பு படாத விடைகள். இதுல சரியான விட 3வது விட தான். 3வது பாபம் சியும் டியும். அதாவது அரசியல் அதிகாரத்தை மத்தியமயப்படுத்தல் இது வசவ மன்னனுக்குரியது அல்ல. அதே போல டியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா தனது 10வது ஆட்சி வருடத்தில் கிராமங்களுக்கு எல்லை வகுத்தல். அப்ப இது வந்து இந்த வசவ மன்னனோட
தொடர்புபடாத விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். 3வது விட தான் அதற்கு சரி. அதே மாதிரி 12வது மேற்படி வரலாற்று நிகழ்வுகளில் துட்டகைமுனு மன்னனுடன் தொடர்பட்ட விடை எது? துட்டகைமுனு மன்னனோட தொடர்பட்ட விடை. இதுல 5 தந்திருக்கிறேன். முதல்ல துட்டகைமுனுவுக்கு பொருத்தமானது. 1வது விட தான் அதுக்கு சரியானது. அதாவது வந்து அரசியல் அதிகாரத்தை மத்தியமயப்படுத்தல். இது துட்டகைமுனு மன்னனோட தொடர்புடைய விடயம். அதாவது சி என்றது இதுல வந்து இப்ப இலங்கை பௌத்த சமயம் கொண்டு வரப்படுறதுண்டா அது அந்த மன்னன் காலம் வந்து அந்த தேவநம்பியதீச மன்னனுடைய காலத்துல அசோக சக்கரவர்த்தியோட தொடர்பு கொண்டு பௌத்த சமயம் கொண்டு வரப்படுது. அப்ப இங்க எங்களுக்கு துட்டகைமுனு மன்னன் என்று சொல்லுகிற போது இந்த சி அரசியல் அதிகாரத்தை மத்தியமயப்படுத்தல் 1வது. 12வதுக்கு 1வது விட தான் சரி. அடுத்தது நாங்கள் 13வது விடை நாகதீபத்தை நிர்வகித்த ரிஷிகிரி. இது நீனா இல்ல டீனா. ரிஷிகிரி என்னும் அமைச்சனால் அமைக்கப்பட்ட விகாரை. அந்த விகாரை வந்து 4 விகாரை தந்திருக்கிறேன். கதிருகொட விகாரை, பிரியங்க திஸ்ஸ. இது வந்து பாடநூல்ல வந்து பியங்குக திஸ்ஸ என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. ஆனா இது இந்த பேப்பர்ல பிரியங்க திஸ்ஸன்னு அடிபட்டிருக்கு. பியங்குக திஸ்ஸ விகாரை, கோகர்ண விகாரை, கிரிவிகாரை. அப்ப இதுல ரிஷிகிரியால அமைக்கப்பட்ட விகாரை 2வது விட தான் சரி. 13வதுக்கு 2வது. இது பாடநூலியே இருக்கிறது. பக்கம் 51ஆம் பக்கம் பெரம்பத்து வரலாறுல இருக்கிறது. பியங்குக திஸ்ஸ விகாரை. அந்த விகாரின்ற பெயர் வந்து பியங்குக திஸ்ஸ விகாரை, பிரியங்க திஸ்ஸ விகாரை என்று இதில் அடிபட்டிருக்கு. 14வது வினாவை எடுத்தோம் என்றால் 1ஆம் கயவாகு மன்னன் பத்தினி தெய்வ கோயில் ஒன்றின் திறப்பு விழாவிற்காக சென்ற ராஜ்யம் எது? அதாவது 14வது வினா. அதாவது 1ஆம் கயவாகு மன்னன் பத்தினி தெய்வ கோயில் ஒன்றின் திறப்பு விழாவுக்கு சென்ற ராஜ்யம் சோழ ராஜ்யம், பல்லவ ராஜ்யம், விஜயநகர், சேர ராஜ்யம். அப்ப அதுக்கு வந்து 14வதுக்கு சரியான விடை. அவன் சென்ற ராஜ்யம் எதான்னு சொன்னால் சேர ராஜ்யம். இந்த 1ஆம் கஜபாகு மன்னன் லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவன். அதாவது வந்து இங்க வந்து அவன் சேர ராஜ்யத்திற்கு தான் சென்றவன். அப்ப இது சரியான விட 4வது. 14வதுக்கு 4வது. அடுத்தது வந்து 15வது எடுத்தவன் சொன்னால் சேனை பயிற்சியை வனவிலங்குகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கட்டப்படும் கம்புகளாலான வேலியை குறிக்கும் சொல். இது 10ஆம் ஆண்டு வரலாறுல இருக்கின்றது. அதாவது சேனை பயிற்சியை வனவிலங்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அதுக்கு அமைக்கிற வேலி பெலதான் சரியான விட. 15வதுக்கு 2வது. தண்டுவட்ட கெத பிட்டபிம். இதுல வந்து சரியான விட பெல 2வது விட. 15க்கு 2. அடுத்த 16வது புராதன காலத்தில் நூல் நூற்பவர்களை வரலாற்று மூலாதாரங்களில் எவ்வாறு குறிப்பிடுவார். அப்ப இது நான் இந்த சேனை பயிற்சியெல்லாம் பண்டைய சமூகம் என்ற ஒரு வீடியோ முழுமையா போட்டிருக்கிறேன். அதுல போனீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாமே அதுல செய்திருக்கிறேன். இப்ப இது பேப்பர்ல வந்த கேள்விகளை தான் நான் இதுல சொல்றேன். இதை நீங்கள் முழுமையாக பார்க்கணும்னு சொன்னா பண்டைய சமூகம் தரம் 10 முழுமையான வீடியோவில் போனீங்கன்னு சொன்னா மெயின் வீடியோவில் நீங்க இதில் பார்க்கலாம். இந்த நூல் நூற்பவர்கள் மற்ற இந்த சேனை பயிற்சிகள் தொடர்பான விடயங்கள். 16வது கேள்வி புராதன காலத்தில் நூல் நூற்பவர்களை வரலாற்று மூலாதாரங்களில் எவ்வாறு குறிப்பிடுவர்? துலாதர, கபர, ததவய, தடிக. அப்ப இதுல வந்து 16வதுக்கு 3வது விட தான் சரி. ததவய ரெண்டாதான் சரியான விடை. அடுத்தது நாங்கள் 17வது எடுத்தோம்னு சொன்னால் நானா தேசி. நேசி இல்ல, இது தே என்ன? நானா தேசி வர்த்தக நிறுவனத்துக்குரிய உலோக முத்திரை கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இது வந்து தரம் 10 வரலாறு 59வது பக்கத்துல இந்த வசனம் அப்படியே இருக்குது. நானாதேசி வர்த்தக நிறுவனத்துக்குரிய உலோக முத்திரை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பக்கம் 59ஆம் பக்கம் தரம் 10 வரலாறு. இதுல எந்த இடம்னு சொன்னா 1 ரத்தினபுரி, 2 அனுராதபுரம், 3 அம்பாறை, 4 அம்பாந்தோட்டை. இப்ப சரியான விடை அம்பாந்தோட்டை. அதாவது 4வது விட தான் சரி. 17வதுக்கு 4வது விடை. அடுத்தது 17வது 18வது வினா நீரலைகளில் இருந்து குளக்கட்டை பாதுகாக்க குளக்கட்டின் பின்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கருங்கற்படை. அதுக்கு வந்து 2வது விட தான் சரி. அலை தாங்கி. இது இந்த குளத்தின் கூறுகளுக்கு இல்லைன்ற பாடத்துல வரும். குளமண்ட புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் என்று தரம் 10 வரலாறுல அதுவும் இது பாடநூல்ல இருக்கிறது. இது குளத்தின் உறுப்புகள், அதாவது அலைதாங்கி, கலிங்கல் தொட்டி, கலிங்கல் என்றெல்லாம் இருக்கின்றது. அடுத்தது 19வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதுல நிரல் 1, நிரல் 2 என்று உங்களுக்கு சில விடயங்கள் தந்திருக்கிறேன். இந்த நிரல் 1 நிரல் 2ஓட தொடர்படுத்த வேணும். அப்ப நிரல் 1 அது ஒழுங்குமுறையில இருக்கும். ஆனா இப்ப ஒவ்வொரு விடயத்துக்கும் இங்க பார்க்கணும். நிரல் 2ல இது சரியாக பொருந்துமண்டு. இப்ப உதாரணமா நாங்க எடுத்தோம்னு சொன்னால் 1ஆம் விஜயபாகு மன்னனுக்கு இங்க தொடர்பான விடயம் சரியான எந்த விடயத்தோட தொடர்புடைய மன்னன். அப்ப இதுல நாங்க 1ஆம் விஜயபாகுக்கு நாங்க இந்த 4 கல்வெட்டையும் பார்த்தோம் என்றால் கல்வெத்தா தெரியும். அது
மல்லனுக்குரிய தொடர்புடையது. இங்க பனாகடுவ செப்பு சாசனம் அல்ல செப்பேடு. இதுதான் முதலாம் விஜயபாகுக்குரிய முதலாவது விட. அப்ப இதுல நாங்க பார்த்தா டி என்றது. இப்ப இதுல பார்க்கணும் டி எங்கெங்க இருக்கணும். இந்த முதலாவதுலும் ரெண்டாவதுலும் தான் டி இருக்கு. அடுத்தது நாங்க பார்க்கணும் இந்த நிசங்கமெல்ல மன்னன். அதுல இங்க எந்த கல்வெட்டு பொருந்துமண்டு. இப்ப நிசங்கமெல்லனுக்குரியது தெரியும், கல்வொத்த கல்வெட்டு. அப்ப ஏ. அப்ப இனி பார்க்கணும் டியும் ஏயும் இருக்கிற இடம் அங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்ப டியும் ஏயும் முதலாவதுலான் இருக்கு. மற்ற ரெண்டாவது விட மூன்றாவது விட நாலாவது விடையில அந்த எழுத்துக்களே இல்லை. டி இருக்குது, ஆனா அடுத்த விட ஏ தான் சரியான விட. ஏனென்றா நிசங்கமெல்ல மன்னன் இலங்கையில மிக நீளமான கல்வெட்டான இந்த கல்பொத்த கல்வெட்டை அமைத்தவன். அப்ப ஆகவே ஏ என்ற விடை. அப்ப இங்க நாங்கள் இந்த 19வதுக்கு முதலாவது விட தான் சரி. டி ஏ. மகாபராக்கிரம பாகு எடுத்தோம்னு சொன்னா அது வந்து சங்கமுக கல்வெட்டு பி. அதே போல 4ஆம் உதயனை எடுத்தோம்னு சொன்னா பதுளை கல்வெட்டு. அப்ப ஆகவே 19வதுக்கு முதலாவது விட தான் இங்க வந்து சரியான விடையாக காணப்படுகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் இந்த 20வது விடையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுல வந்து 20வது வினாவை பாருங்கள். தானியங்களை வறுத்து அதன் மூலம் பெறப்பட்ட உணவு, அதாவது பழைய நூல்கள்ல வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்றதான் அந்த கேள்வி. அப்ப அதுல வந்து நாங்கள் அந்த உணவு வகைகள் என்றதுலதான் இது வந்து கூட வருகிறது. இப்ப முதலாவது வந்து ஜவாகு என்று சொல்லப்படுகிறது. அதே போல அரிகம்பு காடி என்று சொல்லப்படுகிறது. அதாவது வந்து அதனால அபு ஹம்பு காடி தான் அந்த எழுத்துப்பிழை. அபு ஹம்பு காடி. 3 வந்து எம்புல் ஹம்பு. 4 அத்சுனு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 20வது கேள்விக்கு சரியான விடை என்னன்னு சொன்னா தானியங்களை வறுத்து அதன் மூலம் பெறப்பட்ட உணவு பழைய நூல்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டான்னு சொன்னா சரியான விட 4வது அத்சுனு என்று சொல்லப்படுகின்றது. அப்ப மற்றதுகள் வந்து உங்களுடைய பாடநூல்ல, அதாவது தரம்பத்து வரலாறு 95ஆம் பக்கத்தை எடுத்தவன் சொன்னா 95ஆம் பக்கம் 96ஆம் பக்கத்துல இந்த ஒவ்வொரு தானியங்களுக்கும் அந்த என்னென்ன பெயர்கள் என்று போடப்பட்டு இருக்கின்றது. அதுல நாங்கள் இப்ப இந்த ஜவாகு என்றதை எடுத்தோம்னு சொன்னா அது வந்து 1 பங்கு அரிசியுடன் 6 பங்கு நீர் சேர்த்து நோயாளருக்கு தயாரிக்கப்படுகிற கஞ்சி தான் ஜவாகு என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி அதுல அபுஹம்பு ஹாடி அது டீனாண்டு வந்திருக்கு. ஆனா அதுல வந்து ஆனா பூனா அபுஹம்பு ஹாடி அதாண்டு சொன்னா என்னண்டா கஞ்சி என்பதற்கு பதிலாக பழைய நூல்கள்ல அபுஹம்பு ஹாடி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கஞ்சி தான், ஆனா பழைய நூல்கள்ல அபுஹம்பு ஹாடி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் வந்து அதுல எம்புல் கம்பு என்றா என்ன? எம்புல் கம்பு என்று சொன்னா என்னென்றால் மருத்துவ குணமுடைய இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஞ்சி எம்புல் கம்பு அல்லது எம்புல் ஹெந்த என்ற பெயரால அழைக்கப்படுகிறது. இது 96ஆம் பக்கத்துல இருக்கு, தரம் 10 வரலாறு. அதாவது வந்து எம்புல் கம்பு என்று சொன்னால் மருத்துவ குணமுடைய இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஞ்சி தான் எம்புல் கம்பு அல்லது எம்புல் ஹெந்த என்ற பெயரால அழைக்கப்படுகிறது. அப்ப இதுல எங்களுக்கு சரியான விட வந்து தானியங்களை வறுத்து அதன் மூலம் பெறப்பட்ட உணவு பழைய நூல்கள்ல அத்சுனு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது வந்து இதுல 21வது வினாவும் 22வது வினாவும் வந்து இதுல இந்த சில பிள்ளைகள் வந்து இந்த சரியான முறையில இந்த கேள்வி அமைப்புகள் பிள்ளையாக இருக்கிறபடியால அந்த 21வது வினாவும் 22வது வினாவும் செய்யவில்லை. ஏனென்றா 22வதுல வினாவும் தெளிவில்லை. மேற்படி எனும் வரலாற்று நிகழ்வு. அப்ப மேற்படி என்னமெண்டா என்ன கேள்வி என்றது தெரியாது. அப்ப நாங்கள் அதை விட்டுட்டு 23வது வினாவை பார்ப்போம். அடுத்ததாக 23வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் இதுல வந்து ஏ தொடக்கம் எல் வரை தரப்பட்ட தகவலை அடிப்படையாக கொண்டு 23ஆம் 24ஆம் வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்ப இது வந்து இந்த மன்னர் போர் ஆண்டு என்று இது ஒவ்வொரு முறையும் அட்டவணையை தந்துட்டு இதுல வினாக்கள் கேட்கப்படுவது. அதாவது போர் நடைபெற்ற அந்த போர்ல பங்கு பெற்ற மன்னர்கள், தலைமை தாங்கின மன்னர்கள், இந்தியால அந்த போர்கள் என்னென்ன, மற்ற போர்கள் நடைபெற்ற ஆண்டுகள் ஒவ்வொன்றும் தந்திருக்கிறேன். இப்ப கேள்வியை பார்ப்போம். முதலாம் விமலதர்ம சூரியனுடன் தொடர்புடைய போரையும் அது இடம்பெற்ற ஆண்டையும் குறிப்பிடுக. அப்ப இதுல நாங்கள் வந்து இந்த 23வது வினாவை எடுத்தோம்னு சொன்னா இதற்குரிய சரியான விட வந்து முதலாவது 2வது விட தான் சரி. அதாவது முதலாம் விமலதர்ம சூரியனுடன் என்றா இங்க முதலாம் விமலதர்ம சூரியனுக்குரிய எழுத்து வந்து ஏ. அப்ப நாங்க இங்க ஏ என்று பார்த்துட்டோம். இனி இவனோட தொடர்புடைய போரை பார்க்கணும். அதாவது தந்துரி என்ற போர் எச். அப்ப இங்க முதலாவதுலும் 2வதுலும் இருக்குது, ஏ எச் என்றது இருக்குது. அடுத்தது இந்த தந்துரே போர் வந்து எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது? அப்ப இங்க பார்க்கணும் எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது. 1594 தான் சரியான ஆண்டு. அப்ப இங்க வந்து முதலாவதுலே அது கே என்று வந்திருக்கிறோம். அந்த ஆண்டு 1630. அப்ப அதுக்குள்ள அப்ப ஏ 1594 தான் அதற்குரிய சரியான ஆண்டு. அப்ப ஆகவே எங்களுக்கு இதுல வந்து 23வது கேள்விக்கு
சரியான விட வந்து ரெண்டாவது விட தான் சரி. ஏஹெச்ஜேன்னு சொல்றான். இப்ப 1594 வந்து இடம்பெற்ற அந்த ஆண்ட ஜனன 1594 தந்துரை போர் இடம்பெற்றிருக்கிறது. 1630 ரந்தனிகள போர் நடைபெற்றிருக்கிறது. 1638 கண்ணுருவ போர் நடந்திருக்கு. 1562 வந்து முல்லேரியா போர் நடந்திருக்கிறது. அப்ப இதுல எங்களுக்கு வந்து இந்த இந்த வினாவுக்குரிய முதலாம் விமலதன்ம சூரியனோட தொடர்புடைய போர் இரண்டாவது விட தான் சரி. ஏஹெச்ஜே. அடுத்த 24வது கிபி 1562 இடம்பெற்ற போருடன் தொடர்புடைய மன்னனையும் போர் இடம்பெற்ற இடத்தையும் குறிக்கும் விடை. அப்ப இதுல அந்த விடைகள்ல இதுல சின்ன மாற்றம், அது வந்து எழுத்து பிழை. ஏனென்றால் பி, இந்த ஜி வந்து கடைசியில போயிருக்கணும். அதுதான் இந்த சரியான விடை. இப்ப அதாவது கேள்வியை பார்ப்போம். கிபி 1562. அப்ப அந்த 1562க்குரிய எழுத்தை பார்க்க வேணும். அந்த எழுத்து வந்து இதுல போடப்பட்டிருக்கிறது ஐ. அப்ப முதலாவது எழுத்து இங்கே பார்க்கணும். ஐ எங்கே இருக்காண்டு எல்லாத்துலேயும் ஐ இருக்குது. ஏன்னா அதுலேருந்து தான் கேள்வியே தொடங்குது. ஐ என்றது சரி. இப்ப அந்த போரோட தொடர்புடைய மன்னனை பார்க்க வேணும். அதாவது வந்து அந்த போரோட தொடர்புடைய மன்னன் யாருன்னு சொன்னால் இங்க மன்னன்ல பார்க்கணும். முதலாம் ராயசிங்கம் தான் அந்த போரோட தொடர்புடைய மன்னன். அப்ப இங்க இதுல பார்த்தோம்னா மற்ற ஒன்றிலையும் அந்த பி என்ற எழுத்து இல்லை. அப்ப இங்கேயும் பிள்ளையாத்தான் போட்டிருந்தவர்கள் ஜி என்று. இங்க ஜி என்ற எழுத்து முதல் மன்னன்ல இல்லை. அப்ப அதாலே அந்த போட்டபடியாவே ஏற்கனவே போட்டது பிள்ளை. அப்ப பி என்றது முதலாம் ராயசிங்க மன்னன். அடுத்தது வந்து அதுல வந்து அதோட தொடர்புடைய போர். அப்ப அந்த போர் வந்து ஜி, அதாவது 1562 இடம்பெற்ற போர் வந்து முல்லேரியா போர் தான் இடம்பெற்றது. அப்ப அந்த போர் முல்லேரியா. அப்ப ஆகவே சரியான விட அப்ப முதல் நாங்கள் இந்த ஆண்டை போட்டிருக்கிறோம் ஐ, அப்புறம் ரெண்டாவது மன்னனை போட்டிருக்கிறோம் பி, அடுத்தது அதோட தொடர்புடைய போர் ஜி. அப்ப ஐபிஜி. நாலாவது விட தான் சரி. 24வதுக்கு நாலாவது விட சரியான விடை. அடுத்தது பார்ப்போம் 25வது. அதாவது கண்டி ராஜ்யத்தில் சமூக அமைப்பில் கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்த நிலம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்று சொன்னால், அதாவது அதற்கு பெயர் வந்து பரவேணிகம் என்று சொல்லி சொல்றான். அதாவது முதலாவது விடதான் அதற்குரிய சரியான விடை பரவேணிகம். சமூக அமைப்பில் கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்து வந்த நிலம். அப்ப 25வதுக்கு முதலாவது சரி. 26வது வினாவை எடுத்தோம்னு சொன்னா இது மறுமலர்ச்சி என்ற பாடம். தரம்பத்து வரலாறு மறுமலர்ச்சியில இதுல அந்த நாடுகளும் இந்த விஞ்ஞானிகளையும் தந்திருக்கணும். அப்ப அந்த ஒவ்வொரு விஞ்ஞானியும் பிறந்த நாடுகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்ன்றதும் அது தெரியணும். எந்த நாடு, எந்த நாட்டிலே இந்த விஞ்ஞானிகள் அந்த எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற விஷயம் தெரிஞ்சா இதை நாங்கள் சரியாக இலகுவாக தொடர்படுத்த முடியும். அப்ப 26வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது இந்த போலந்து நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி யாருன்னு தெரிய வேணும். அப்ப இதுல வந்து நாங்க மூன்றாவது விட தான் சரி. போலந்து நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி யாருன்னா நிக்கலஸ் கொப்பனியஸ். இங்க சி எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணும் தந்த விடையில. முதலாவதுலேயும் சி இருக்கு, மூன்றாவதுலையும் சி இருக்கு. அப்ப இதை வச்சுக்கொண்டு இனி அடுத்ததுக்கு போவோம். அதாவது வந்து ஜெர்மனியை பார்ப்போம். ஜெர்மனியில வந்து அதாவது ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் யாருன்னு பார்க்க வேணும். அது வந்து ஹெப்லர். ஹெப்லர் தான் இதுல வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அப்ப அதுக்கு வந்து ஏ என்ற விட வரும். அப்ப இங்க வந்து டி என்று இருக்கிறபடியால இந்த விட பிள்ளை. அப்ப ஹெப்லர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அதே போல அதுல சுவிட்சர்லாந்து வந்து அந்த நாடு பிள்ளை இத்தாலி என்று போட்டிருக்கேன். இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் வந்து கலிலியோ கலிலி. அதே போல இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இந்த ஐசாக் நியூட்டன். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஐசாக் நியூட்டன், சர் ஐசாக் நியூட்டன் என்றது. அப்ப இதுல வந்து சரியான விட வந்து மூன்றாவது விட தான் சரி. 26வதுக்கு மூன்றாவது விடை. இது தரம்பத்து வரலாறு மறுமலர்ச்சியில போய் பாத்தீங்கன்னா அந்த விஞ்ஞானிகள் பார்த்தா அதுல எல்லா நாடுகளும் இருக்கு. அடுத்தது 27வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதுல ஏபிசிடி என்று கொஞ்சம் விஷயங்கள் தந்திருக்கிறோம். 27, 28, 29 இந்த 3 கேள்விக்கும் இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் கேள்வி எழுதணும். ஏனென்றா 11ஆம் ஆண்டு வரலாறுல வந்து கூடுதலாக இப்படி ஒரு கேள்வி எல்லா வினாத்தாள்களையும் கடந்த காலங்களில் வந்தது. இது வந்து இப்ப பாடசாலைகளில் நடக்கிற தவணை பரீட்சைகள் அதுகள் எல்லாவற்றிலையும் இந்த கேள்வி வந்து கட்டாயம் போடப்படுற ஒரு வினா. அப்ப இது அதுன்ற ஒரு மாதிரி. இதுல இப்ப நாங்கள் இந்த ஏபிசிடி என்ற 4 கூற்றுகள் சோடியா தந்திருக்கிறோம். ஏ என்ற சோடி 1848 கிளர்ச்சியும் கோல்புருக் ஜாப்பின் சீர்திருத்தம். பி 1818 கிளர்ச்சியும் வீரபுரம். சி பொதுமக்கள் பிரதானிகளின் ஆதரவை கண்டி ராசதானி இழந்தமை கண்டி ஹெப்பற்றப்படல். இது ஒரு சோடி. அடுத்த டி என்றதை எடுத்தோம்னு சொன்னால் அதாவது வந்து போர் முரண்பாடு சூழல் மாசடைதல். அப்ப இதுல வந்து நாங்கள் முதலாவது 27வது கேள்வியை பார்ப்போம். முதலாவதன் விருத்தி வந்து இரண்டாவது பலமடைவதை காட்டும் விடிய சோடி. அப்ப இதுக்கு சரியான விடம் வந்து டி. முதலாவதன் விருத்தி
ரெண்டாவது பலமடைவதை காட்டும் விடியச்சோடி. ஏன்னு சொன்னா, அதாவது இப்போ ஒரு நாட்டுல போர், ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் ஏற்படுதுன்னு சொன்னா, அதால ஏற்படுற பாரிய விளைவு வந்து அந்த போர்ல பயன்படுத்தப்படுற அணு ஆயுதங்கள், குண்டுகள் அதுல பயன்படுத்துகிற போது பெறுகிற அந்த புகைகள் வந்து சூழலை மாசடைய செய்யும் பெரிய அளவில். அப்ப அது வந்து பலமடையும், சூழல் மாசடைகிறது அதிகரிக்கும். அப்ப ஆனபடியால போர் முரண்பாடு, சூழல் மாசடைதல், இதுல ரெண்டாவது விட தான் சரி. அது மாதிரி 28வது வினாவை பார்த்தோம்னா, முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் எந்தவித தொடர்பையும் காட்டாத விடியச்சோடி. அதாவது முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் இடையில தொடர்பே இல்லையென்ற விட வந்து மூன்றாவதுன்னு சொன்னா பியாம். பி என்ற சோடியை பார்ப்போம். இதுல பார்ப்போம். பி எடுத்தோம்னு சொன்னா 1818ஆம் ஆண்டு கிளர்ச்சி. இது உங்களுக்கு தெரியும், முதலாவது சுதந்திர போராட்டம் அல்லது ஊவா வெல்லச கிளர்ச்சி. ஆனா வீரபுர அப்பு என்பது இது வந்து 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சியோட தொடர்புடையவர் தான் வீரபுரன் அப்பு. இந்த 1818 கிளர்ச்சியோட தொடர்புடையவர் அல்லாத ஒருவர் தான் இந்த இரண்டாவது அந்த போராட்ட தலைவர். அப்ப ஆனபடியால இந்த முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை. 1818 கிளர்ச்சிக்கும் வீரபுரம். அப்ப அந்த அதுல இருக்கிற சரியான விட வந்து நாங்க எடுத்தோம்னு சொன்னால், அதாவது 28ஆவதுக்கு வந்து மூன்றாவது விட தான் சரி. அதாவது வந்து பி என்ற கூற்று, அது பி என்றதுதான். பியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது 1818 கிளர்ச்சியும் வீரபுரன். அடுத்த 29வது, முதலாவது ஏற்படுவதற்கு ரெண்டாவது உடனடி காரணமாக அமைந்த விடியச்சோடி. அதாவது வந்து முதலாவது ஏற்படணுமெண்டா ரெண்டாவது உடனடி காரணமாக அமைந்த விடியச்சோடி. அப்போ அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு வந்து நாலாவது விடியச்சோடி தான் சரி. அது நாலாவதுண்டா சி என்ற விடியம். சி என்ற விடியம் என்னன்னு சொன்னால், அதாவது வந்து இந்த முதலாவது ஏற்படுவதற்கு ரெண்டாவது உடனடி காரணம். இப்போ கண்டி கைப்பற்றப்படல் என்ற உடனடி காரணம் இதால தான் ஏற்படுது. பொதுமக்கள் பிரதானிகளின் ஆதரவை கண்டி ராசதானி இழந்தமை. அப்ப இங்க வந்து அந்த கண்டி கைப்பற்றப்படல், கண்டி ராஜ்யம். அப்ப இதுல சரியான விட வந்து நாலாவது விட. 29வது வினாவை எடுத்தோம் என்றால் நாலாவது விட தான் அதற்கு சரியான விடை. அடுத்தது நாங்கள் 30வது வினாவை பார்த்தோம் என்றால், பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்த சிலரின் பெயர்கள் தரப்பட்டுள்ளது. இது 11ஆம் ஆண்டு வரலாறு முதலாவது பாடம் கைத்தொழில் புரட்சி. அதுல இதுகள் எல்லாமே அப்படியே இருக்குது. என்னுடைய வீடியோக்கெல்லாம் நான் மெயின் வீடியோ செய்திருக்கிறேன் கைத்தொழில் புரட்சி. அந்த மெயின் வீடியோவில் போனால் இதனுடைய முழு வினாக்கள் விடைகள் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறேன், அதில் பார்க்கலாம். இப்போ நான் 30வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் பெயர்கள் தந்திருக்கிறேன். ஏ ஜேம்ஸ் கிரிப்ஸ், பி ஆப்ரஹாம் டர்பி, சி தோமஸ் நியூ கொமன், டி ஜேம்ஸ் வாட், இ ஹென்ரி ஹோட், எஃப் சாமுவல் குரம்டன். இது எழுத்துப்பிழை, குரம்டன். மேலே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களின் கைத்தொழில் புரட்சியின் போது இரும்பிற்கு துறையுடன் தொடர்புடையோரை குறிப்பிடுக. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், அந்த ஏற்கனவே அந்த நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த கைத்தொழிலாம் மூன்றாக பிரித்து. அப்ப இதுல எங்களுக்கு கேள்வி என்னன்னா, கைத்தொழில் புரட்சியில இரும்புருக்கு துறையோட தொடர்புடையோருடைய விடை தொகுதி தான் கேள்வி. அப்ப இதுக்கு சரியான விட மூன்றாவது விட தான் சரி, 30வது. அதாவது மூன்றாவது விட என்ன? ஏ வந்து ஜேம்ஸ் காக்ரிப்ஸ் என்பவரும், அதோட அந்த இ என்றதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா கென்ரி கோட் என்பவருடைய. அப்ப இந்த கென்ரி கோட்டும் ஜேம்ஸ் காக்ரிப்ஸ் என்பவரும் தான் இந்த இரும்புருக்கு துறையோட தொடர்புடைய நபர்கள். அப்ப இந்த மூன்றாவது விட ஏஇ. 30வதுக்கு மூன்றாவது விட சரியான விட. அடுத்தது 31வது, பின்வரும் தகவல்களில் பொருத்தமற்ற சோடியை தெரிவு செய்க. அப்ப இதுல 4 கூற்றுகள் தந்திருக்கணும். பொருத்தமானதை தெரிவு செய்யறதில்ல, பொருத்தமற்றதை தெரிவு செய்யணும். இப்ப கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர், அவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் மாளிகாகந்த வித்தியோதய பிரிவேனா, அது சரி. அதே போல அனகாரிக தர்மபால, இந்த கூற்றும் சரி. மகாபோதி சஞ்சிகை என்று சொல்லி எடுக்கிறான். இப்ப இந்த கூற்றும் சரி. அடுத்த மூன்றாவது சேர்பொன் ராமநாதன் பரமேஸ்வரா கல்லூரி, அதுவும் சரி. ஏனண்டா சேர்பொன் ராமநாதன் பரமேஸ்வரா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அதுவும் சரி. இப்ப கேள்வி என்னன்னா, பின்வரும் தகவல்களை பொருத்தமற்ற சோடி. MC சித்திலெப்பை, அப்ப இவர் வந்து இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட ஒருவர். இப்ப கண்டி தர்மராய கல்லூரி, இது வந்து ஒரு பௌத்த கல்லூரி. அப்ப இது வந்து இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டவர் எம் சித்திலப்பை. அப்ப இது ரெண்டுமே தவறான கூற்றுகள். ஏனண்டா ஒரு ஆள் இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர், இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி பௌத்த மத கல்லூரி, இது பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக. அப்ப ஆகவே தவறான பொருத்தமற்ற சோடி வந்து நாலாவது. அதாவது 31வதுக்கு நாலாவது தான் சரியான விட. அடுத்தது 32. இது வந்து இந்த தரம் 11 வரலாறு அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் என்றதுல என்ற பாடத்துல தான் இது வரும். நிரல் ஒன்றை நிரல் 2ஓட இணைக்கிறோம். அப்ப அதுல பார்க்க சரியான விடியே இதுல நாங்கள் பார்க்க வேணும். சரியான விடி எதண்டு. அப்ப யாப்பு தந்திருக்கணும், சட்டசபை உறுப்பினர்கள் தந்திருக்கணும். அப்ப இலங்கையில முதன் கொண்டு வரப்பட்ட யாப்பு தான் தெரியும், கோல்புரூக் கெமரன் சீர்திருத்தம். அப்ப அடுத்தது வந்து கீழே தந்திருக்கணும் 2வது குருமைக்கலம் யாப்பு.
3 வந்து மெனிங் அரசியல் யாப்பு, 4 டொனமூர் அரசியல் யாப்பு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துல பாடநூல்ல இருக்குது. மற்றது இதனுடைய மெயின் வீடியோ, அரசியல் யாப்பு சம்பந்தமான மெயின் வீடியோ வந்து நான் முழுமையாக செய்திருக்கிறேன். அந்த வீடியோவில் போனீங்கன்னு சொன்னால் இந்த யாப்பு தொடர்பான முழுமையான விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் நிறைய வினாவிடி எல்லாம் போட்டிருக்கிறேன். அப்போ அதில் வார ஒரு வினா தான் இது. இதில் இந்தியாவில் சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கை. இப்போ கோல்புரூக் ஜாப்னு சொன்னால் அதில் வந்து எத்தனை சட்டசபை உறுப்பினர்னு எங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே தெரியும் 15 பேர். அந்த கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டாண்டு சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம். சட்டவாக்க கழகத்தில் 9 பேர், சட்ட நிர்வாக கழகத்தில் 6 பேர், மொத்தம் 15 பேர் என்று தெரியும். அப்போ இதில் முதலாவது பி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 4 விடையில பி எங்கே இருக்காண்டு. பியை நாங்கள் பார்த்தா இங்கே முதலாவதுலேயும் பி இருக்கு, மூன்றாவதுலேயும் பி இருக்கு. அப்போ அது எங்களுக்கு தெரியும். இப்போ பி 2 இடத்துல இருக்குது. அடுத்தது என்னன்னு சொன்னால் இங்கே நாங்கள் பார்க்கணும் இந்த குருமெக்கலம் யாப்பு. அதே போல இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யாப்பையே பார்க்கலாம், கடைசியே சுலபமாக பார்க்கலாம். இப்போ டொனமூர் யாப்பு தெரிஞ்சால் நாங்கள் எல்லாத்துக்கும் பார்க்க தேவையில்லை. டொனமூர் யாப்பில் சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொன்னால் 61. இப்போ நீங்கள் இதுகளுக்கு வந்து இப்போ எல்லாம் தெரியாட்டியும் முதலாவதையும் கடைசியையும் வச்சுக்கொண்டே அந்த விடை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு 4 விடை கொண்ட சுலபமாக தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே டொனமூர் யாப்பில் சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை தெரியும் எங்களுக்கு 61. அப்போ இப்போ பார்க்கணும் முதலாவதுல, அதாவது வந்து 32வது வினாவை பாருங்க. அதுல முதலாவதுல பியும் அதே போல கடைசியில ஏயும் அங்கே இருக்காண்டு பார்த்தோம்னா மூன்றாவதுல தான் அப்படி இருக்கு. இப்ப மூன்றாவது விட தான் சரி. அதாவது முதலாவதுல பியும் கடைசியிலே ஏயும் இருக்கிறது, மற்ற ஒன்றிலேயும் இல்லை. அப்ப ஆகவே 32வதுக்கு மூன்றாவது விட தான் சரியான விட. அப்ப இதன்படி பார்த்தால் கோல்புரூக் ஜாப்பில் 15 பேர், குரூமெக்கலம் ஜாப்பில் வந்து 21 பேர், மெனிங் ஜாப்பில் வந்து 37 பேர், நொனமூர் அரசியல் ஜாப்பில் வந்து 61 பேர். அப்ப சரியான விட மூன்றாவது. அடுத்த 33வது வினா, இலங்கையில் பிரித்தானியரால் முதலாக தேயிலை பயிரிடப்பட்ட இடம். அது வந்து உங்களுடைய 11ஆம் ஆண்டு வரலாறுல இலங்கையினுடைய பொருளாதார சமூக மாற்றங்கள் என்ற இதுல அந்த தேயிலை, ரப்பர், தெங்கு என்ற ஒரு பாடம் அதுல எல்லாம் இருக்கு. அப்ப இது தேயிலை பயிரிடப்பட்ட இடம் வந்து லூல்கந்துரை முதலாவது விட தான் சரி. 33வதுக்கு முதலாவது விட. அது மாதிரி இப்போ அதில் அந்த ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இலங்கையில் தலவாக்கல்லையிலே அமைந்திருக்கு. தெங்கு ஆராய்ச்சி நிலையம் அதாவது வந்து லூனிவிலாவிலே அமைந்திருக்கு. லூனிவில தெங்கு ஆராய்ச்சி நிலையம். அதே போல ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்கண்டா இலங்கையில அகலவத்தை, களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்தையில தான் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அப்ப இதுல இப்ப கேள்வி என்னன்னா எங்களுக்கு தேயிலை பயிரிடப்பட்ட இடம். அப்ப 33வதுக்கு முதலாவது விட சரி. அடுத்தது 34வது எடுத்தோம்னு சொன்னா, பின்வரும் தகவல்களில் பிரித்தானியர் ஆட்சியால் இலங்கையில் ஏற்பட்ட கலாச்சார மாற்றத்தை குறிப்பது எது? அப்ப இது அந்த நான் சொன்ன மாதிரி தரம் 11 வரலாறுல கலாச்சார மாற்றம், பிரித்தானியர் ஆட்சியில் ஏற்பட்ட அந்த சமூக பொருளாதார மாற்றம் என்ற பாடம் தான் இது. அப்ப இதுக்கு வந்து சரியான விட வந்து 2வது விட, ஆங்கில மொழி இலங்கையினுள் ஏற்படுத்திய மாற்றம். அதுதான் சரியான விட. பிரித்தானியர் ஆட்சியால இலங்கையில ஏற்பட்ட மாற்றங்கள். ஏனடா இப்ப தெரியும் உங்களுக்கு, இலங்கைக்கு 3 அந்நியர்கள் வருகை தந்தவர்கள். 1 போர்த்துகேயர், 2 வந்து ஒல்லாந்தர்கள், 3வது வந்து ஆங்கிலேயர். ஆங்கிலேயர் தான் இந்த பிரித்தானியர். அப்ப இவ வந்து இலங்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னா ஆங்கில மொழி இலங்கைக்குள்ள ஏற்படுத்திய மாற்றம். 2வது விட 34க்கு. அடுத்தது 35வது எடுத்தோம்னு சொன்னா, பின்வரும் தகவல்களை கருத்தில் கொள்க. அப்ப கொஞ்சம் விஷயங்கள் 4 விஷயம் தந்திருக்கிறேன். இது ஒரு யாப்பு சம்பந்தமான விடயம். ஏ விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல், பி பொதுசன அபிப்பிராயம், சி சர்வஜன வாக்குரிமை, டி இருசபை பாராளுமன்றம். 1978ஆம் ஆண்டு யாப்புடன் தொடர்புடைய விடைச்சோடி என்றதான் கேள்வி. அதாவது 35வது வினா 1978ஆம் ஆண்டு யாப்போட தொடர்புடையது. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த யாப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் இப்ப நாங்கள் 1978ஆம் ஆண்டு யாப்பின் இன்னொரு பெயர் 2ஆம் குடியரசு யாப்பு. இதுக்கு முதல் ஒரு யாப்பு இருக்கு 1972ஆம் ஆண்டு யாப்புண்டு, அதுக்கு பெயர் முதலாம் குடியரசு யாப்பு. இப்ப கேள்வி என்னன்னா 1978ஆம் ஆண்டு யாப்போட தொடர்புடைய விடைச்சோடி. இப்ப நீங்க இந்த 4லையும் பார்க்கணும். இந்த 78ஆம் ஆண்டு யாப்போட தொடர்புடைய சோடி எதாண்டு. அதாவது ஏ விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல், ஏ என்றது கட்டாயம் வரும். இது இந்த யாப்போட தொடர்புடையது. விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் இந்த 78ஆம் ஆண்டு யாப்பெல்லாம் இலங்கையில கொண்டு வரப்பட்டது. அது மாதிரி இந்த பொதுசன அபிப்பிராயம் என்றதும் இலங்கையில இந்த 78ஆம் ஆண்டு யாப்பில தான் கொண்டு வந்தவை. அப்ப எங்களுக்கு விடி எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏயும் பியும் தான் சரியான விட. அப்ப இங்க தரப்பட்ட 4 கூற்றும் பிள்ளை, 3 கூற்றும், ஏயும் சியும் பிள்ளை, ஏயும் டியும் பெறாது, பியும் டியும் பெறாது. சரியான விட 4வது ஏபி என்றதுதான் இந்த யாப்புக்கு பொருத்தமான விட. அடுத்த 36வது வினா, 2018ஆம் ஆண்டு துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ்
மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டம். அப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையில அந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் அந்த பாடத்துல வருது மகாவலி அபிவிருத்தி திட்டம்னு சொல்லி இலங்கையில கொண்டு வரப்பட்டது 1977ஆம் ஆண்டு. அஹ், அதாவது ஜெயவர்தன அவருடைய காலப்பகுதியில இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது காமினி திசாநாயக்கா என்பவர் தான் இந்த மகாவலி திட்டத்தை கொண்டு வந்தது. அப்ப இதுல இந்த பெரிய அபிவிருத்தி நீர்த்தேக்கங்கள் இருக்கு. கொத்மலை நீர்த்தேக்கம், விக்டோரியா நீர்த்தேக்கம், ரந்தனிகளை நீர்த்தேக்கம், ரந்தம்பே நீர்த்தேக்கம் எல்லாம் இருக்கு. ஆனால் 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அபிவிருத்தி திட்டம் என்னன்றதான் கேள்வி. அப்ப இதெல்லாம் கொத்மலை, விக்டோரியா, ரந்தனிகளை எல்லாம் இதுக்கு முதலே கொண்டு வந்துட்டார்கள். 77ஆம் ஆண்டு அந்த பதவிக்கு வந்த அரசாங்கம் வந்து அந்த மகாவலி திட்டத்தை அமல்படுத்திய போது அதற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட நீர்த்தேக்கங்கள் இந்த மூன்றும். ஆனா 2018ல கொண்டு வரப்பட்டது மொரகந்த என்ற அபிவிருத்தி திட்டம். முதலாவது 36வதுக்கு முதலாவது தான் சரி. அடுத்தது 37வது வினா, உணவு நிலம் சமாதானம் என்னும் தாரக மந்திரத்துடன் தொடர்புடைய புரட்சி. அப்ப இதுல வந்து 4 புரட்சிகள் தந்திருக்கிறேன். இது தரம் 11 வரலாறு உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் என்ற பாடத்துல தான் இது வருது. அப்ப இதுல வந்து அந்த ஒவ்வொரு புரட்சிக்கும் தாரக மந்திரங்கள் இருக்கின்றது. அப்ப அதுலயும் இந்த உணவு நிலம் சமாதானம் என்றது எந்த புரட்சியோட தொடர்புடையது? 37வது வினாவுக்கு அதாவது ரஷ்ய புரட்சி தான் சரியான விட. 2வது ஏனென்றா இந்த பிரான்சிய புரட்சிக்கெல்லாம் ஒரு தத்துவம் இருக்கு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அது பிரான்சிய புரட்சியின் சுலோகம்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அப்ப இங்க இந்த உணவு நிலம் சமாதானம் என்றது வந்து இந்த ரஷ்ய புரட்சியோட தொடர்புடைய ஒன்று. அப்புறம் 37க்கு 2வது விட தான் சரி. அடுத்த இது நீங்கள் அந்த உலகில் ஏற்பட்ட புரட்சிகள், இது நான் நல்லொரு என்னுடைய மெயின் வீடியோவில் போனீங்கன்னு சொன்னால் உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் தரம் 11 வரலாறு. நான் கடந்த வருடம் அந்த உயர் பரீட்சை எழுதுவர்களுக்காக இது வந்து ஒரு முழுமையான அழகாக மெயின் வீடியோன்னு போட்டிருக்கிறேன். கடந்த வருடம் போட்டேன்னா நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வினாக்கள் விடைகள் மற்ற இந்த பாடமே முழுமையாக செய்திருக்கிறேன். அதில் போனீங்கன்னா இந்த சுலோகங்கள் ஒவ்வொரு புரட்சிக்கும் போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் விளக்கமாக அந்த பகுதியை கற்கலாம். தரம் 11 வரலாறு உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் அதை மெயின் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இப்போ 37வது வினாவுக்கு 2வது விட சரி ரஷ்ய புரட்சி. அடுத்த 38வது வினா, முதலாம் உலகப் போருக்கான காரணமாக அமைவது. அப்போ முதலாம் உலகப் போருக்கான காரணமாக அமைகிறான்னு சொன்னால் அதாவது வந்து இதில் இந்த உடனடி காரணம்ன்றதை மெயினாக வச்சு தான் இந்த கேள்வி கேட்டுறது. 1 ஹிட்லரின் எழுச்சி, 2 ஜப்பானின் ஆக்கிரமிப்பு, 3 சரஜிவோ சம்பவம், 4 சர்வதேச சங்கத்தின் பலவீனம். அப்போ இதில் நாங்கள் 38வது வினாவுக்கு இந்த முதலாம் உலகப் போருக்கான உடனடி காரணமாக அமைவது என்று தான் அந்த கேள்வி அதில் கேட்கப்பட்டது எழுத்து அடிப்படையில். உடனடி காரணம் அதாவது சரஜிவோ சம்பவம் 3வது விட தான் சரி. 38வதுக்கு 3வது விடை. 39 இது இந்த முதலாம் உலகப் போர் இந்த உலக மகா யுத்தங்கள் என்றதுல தரம் 11 வரலாறுல இந்த விஷயம் அப்படியே இருக்கு. 39 ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான பாதுகாப்பு சபையின் அதிகாரமாக அமைவது. இதுவும் தரம் 11 வரலாறு அந்த ஐநா சபை. அதுல வந்து அந்த பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, அதே போல வந்து சர்வதேச நீதிமன்றம், செயலகம் என்றெல்லாம் இருக்கிறது. அதனுடைய அந்த உறுப்புகள் ஐநா சபையினுடைய உறுப்புகள் 6 என்றது. அந்த விஷயத்துல இதுல வந்து பாதுகாப்பு சபை என்ற அதிகாரமாக அமைவது எது என்றா 4 விஷயம் தந்திருக்கிறேன். இதுல சரியான விட பாதுகாப்பு சபைக்கு பொருத்தமானது என்னன்னு சொன்னால் அதாவது ரத்து செய்யும் அதிகாரத்தை பிரயோகித்தல் என்றது இதனுடைய அதிகாரம். அதாவது 39வதுக்கு 4வது விட தான் சரி. அப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபை உங்களுக்கு தெரியும் 1945ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை தான் ஐக்கிய நாடுகள் சபை. அதுல இலங்கை வந்து அங்கத்துவம் பெற்றது வந்து 1950ஆம் ஆண்டு இலங்கை வந்து ஐநா சபையில அங்கத்துவம் பெறுகிறது 1950ஆம் ஆண்டு. அப்ப ஆகவே அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப இந்த பாதுகாப்பு சபையின் அதிகாரம் என்னன்னு சொன்னா ரத்து செய்யும் அதிகாரத்தை பிரயோகித்தல். 39வது வினாவுக்கு 4வது விட தான் சரி. அடுத்தது 40வது வினா, இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் பெருந்தெருக்களை அமைப்பதில் முன்னின்று செயற்பட்ட ஆளுநர். அப்ப இதுல வந்து அந்த பெருந்தெருக்களை அமைப்பதில் முன்னின்று செயற்பட்ட ஆளுநர் 4 பேர்ட்ட பேர் இருக்கு. எட்வர்ட் பான்ஸ், 2 ஹென்ரி போர்ட், 3 வில்லியம் கிரஹரி, 4 ஃப்ரெட்ரிக் நோத். அப்ப இந்த ஆளுநர்கள்ல பெருந்தெருக்களை அமைப்பதில் முன்னின்று செயற்பட்ட ஆளுநர் யாருன்னு சொன்னால் எட்வர்ட் பான்ஸ். அதாவது 40வதுக்கு முதலாவது விட வந்து சரியான விடை. அப்ப இதுல வந்து இப்ப உங்களுக்கு இது வந்து தரம் 11 வரலாறு புத்தகத்திலான் இருக்கிறது. அதுல நீங்கள் பார்க்கலாம். அப்ப ஆகவே இவ்வாறு பகுதி 1ல ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்று இது. அப்ப இதுல பகுதி 1ல 40 வினாக்கள், அது எல்லா வினாக்களுக்கும் இப்படி எழுதணும். அப்ப இவ்வாறான வினாப்பத்திரங்களை செய்வதன் மூலம் பரீட்சைக்கு பயிற்சியினை பெற முடியும். இப்ப உங்களுக்கு 2ஆம் தவணை பரீட்சை தரம் 11 மாணவர்களுக்கு கூட 2ஆம் தவணை பரீட்சை எழுதுபவர்களுக்கு இந்த வினாத்தாள் மிகவும் பயன்பாடுடையதாக அமையும். அந்த வகையில நான் இந்த 2ஆம் தவணை பரீட்சை தரம் 11 மாணவர்களுக்காக இந்த 40 வினாக்கள் கொண்ட வினாவுடையோட
இந்த வினாத்தாள் போடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.